கடந்த ஆண்டு முழுவதும் புனிதத்தின் உறைவிடமான புனித சூசையப்பர் நம் வாழ்வில் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக அவருக்கு விழா எடுத்து கொண்டாடி கொண்டிருக்கின்ற பீழைத்தோப்பு இறைமக்கள் ஆகிய உங்கள் அனைவருக்கும் இங்கிருக்கின்ற அனைத்து குருக்கள் சார்பாக விழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, ஒவ்வொரு இளைஞர்களுடைய வாழ்விலும் ஒரு ஏக்கம் இருக்கும். இந்த கிராமத்தில் வாழ்ந்த ஒரு இளைஞனுக்கும் ஒரு ஏக்கம் இருக்கின்றது. அது என்னவென்றால், கடவுளை பார்க்க வேண்டும், தெய்வத்தை பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆவல்தான். இந்த இளைஞன் தன்னுடைய பெற்றோரிடம் கேட்கின்றான், கடவுளை நான் பார்க்க வேண்டும், எப்படி பார்க்க முடியும் என்று. அவர்களுக்கு பதில் சொல்ல தெரியவில்லை. அவனுடைய தாத்தா பாட்டியிடம் கேட்கின்றான், கடவுள் எப்படி இருப்பார் என்று பார்க்க வேண்டும் என்று. அவர்களுக்கும் பதில் தெரியவில்லை. உறவினர்கள் அனைவரிடமும் கேட்கின்றான், யாருக்கும் பதில் தெரியவில்லை. தன்னுடைய நண்பர்களிடமும் கேட்கின்றான், கடவுள் எப்படி இருப்பார், அவரை பார்க்க வேண்டும் என்று இந்த நண்பர்களிடம் கேட்கின்ற பொழுது அவர்களுக்கும் பதில் தெரியவில்லை. இறுதியாக அவனுடைய பங்கு தந்தையை தேடி செல்கிறான். அவனுடைய பங்கு தந்தையை தேடி சென்று, ஃபாதர், எப்படியாவது எனக்கு கடவுளை பார்க்கணும், தெய்வம் எப்படி இருக்கும் என்று பார்க்க வேண்டும் என்று அருள்பணியாளரிடம் கேட்கின்ற பொழுது அவருக்கும் பதில் தெரியவில்லை. தொடர்ந்து இவன் அவரை தொல்லை செய்து கொண்டே இருப்பதால் அந்த அருள்பணியாளர் சொல்கிறார், சரி, நாளை காலையில் உன்னுடைய வீட்டிலிருந்து காலை சூரியன் உதிக்கும் முன்பாக கிளம்பி சூரியன் மறையும் வரை நீ நடந்து செல். அவ்வாறு நடந்து செல்கின்ற பொழுது காலில் செருப்பில்லாமல் யார் வருகின்றார்களோ அவரை தான் கடவுள் என்று நீ பார்த்து கொள்ளலாம் என்று, அதுதான் கடவுள், நீ அவரை கடவுளாக பார்த்து கொள்ளலாம் என்று இந்த அருள்பணியாளர் சொல்கிறார். இந்த இளைஞனும் ஆர்வத்தோடு அடுத்த நாள் கையில் மதிய உணவையும் எடுத்துக்கொண்டு சூரியன் உதிக்கும் முன்பாகவே வெளியே செல்ல ஆரம்பிக்கின்றான். நடந்து செல்கின்ற பொழுது அங்கே ஒரு குழந்தையானது வருகின்றது. இவனுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம், குழந்தையும் தெய்வம் ஒன்றுன்னு சொல்லுவாங்களே, குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்று சொல்வார்கள், எனவே இந்த குழந்தை தெய்வமாக இருக்கும் என்று ஓடி சென்று அந்த குழந்தையின் அருகாமையில் பார்க்கிறான். அந்த குழந்தை காலணி அணிந்திருந்தது, செருப்பு போட்டிருந்தது. பெரிய ஒரு ஏமாற்றம். இன்னும் நடந்து செல்கிறான். சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே ஒரு விவசாயி வருகிறார், நடந்து வருகிறார். உணவளிப்பவன் கடவுள், உணவு தருபவன் கடவுள், எனவே இந்த விவசாயி கடவுளாக இருப்பாரோ என்று ஓடி செல்கிறான். அருகாமையில் சென்று பார்க்கிறான். அந்த விவசாயியும் செருப்பு போட்டிருக்கிறார். அடிக்கிற சூட்டுக்கு வெயிலுக்கு செருப்பு போடாமல் நடந்து போக முடியுமா? இன்னும் நடந்து செல்கிறான் ஏமாற்றத்தோடு. அன்பானவர்களை, அங்கே தாடி வைத்து கொண்டு ஒரு முனிவர் வருகிறார். சரி, இந்த முனிவராது தெய்வமாக இருக்கும் என்று ஓடி செல்கிறான். அங்கே அந்த முனிவரும் செருப்பு போட்டிருக்கிறார். செருப்பு போட்டு நடந்து வருகிறார். இன்னும் நடந்து செல்கின்ற பொழுது அங்கே ஒரு குருவானவர் வருகிறார். சரி, குருவைத்தான் கடவுள்னு சொல்லுவாங்க, அதனால இவர் கடவுளாக இருப்பாரோ என்று ஆவலோடு ஓடி செல்கிறான். அவர் ஷூ போட்டு வரார், காலில் ஷூ போட்டு வராரு. அது அங்கேயும் பெரிய ஒரு ஏமாற்றம். சூரியன் மறைகின்றது. அன்பானவர்களே, பெரிய ஏமாற்றத்தோடு இவன் வீடு திரும்புகிறான். வீடு திரும்பி வந்து பூட்டிருக்கின்ற அந்த கதவை தட்டுகிறான். வீட்டில் பூட்டிருக்கின்ற அந்த கதவை தட்டுகிறான். கதவை தட்டுகின்ற பொழுது இந்த தாயானவள் வந்து கதவை திறக்கிறாள். குனிந்து பார்க்கிறான். தாயினுடைய காலில் செருப்பு இல்லை. அன்பானவர்களே, தாயில் சிறந்ததொரு கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமும் இல்லை என்று சொல்வார்கள். அன்பானவர்களே, இந்த உலகிலே சிறந்ததொரு ஆலயமாக, கோவிலாக நாம் போற்றுகின்றவர் அன்னை மரியாள். கடவுள் இந்த உலகில் எத்தனையோ இறைவாக்குனர்களை அனுப்பினார் இந்த மக்களை பராமரிப்பதற்காக, தான் படைத்த இந்த உலகை பராமரிப்பதற்காக, வழிநடத்துவதற்காக எத்தனையோ இறைவாக்குனர்களை அனுப்பினார். ஆனால் யாரிடமும் கடவுள் கையேந்தி நிற்கவில்லை. மாறாக அவர்களுக்கு கட்டளையிட்டார்,
நீ இங்கு செல், நீ இவ்வாறு செய் என்று ஆண்டவர் விவிலியத்தில் கட்டளையிடுவதைத்தான் பார்க்கிறோமே அன்றி யாரிடமும் கடவுள் கையேந்தி நின்றதாக நாம் பார்த்தது கிடையாது. ஆனால் விவிலியத்திலே கடவுள் கையேந்தி நிற்கின்ற ஒரே மனிதர், ஒரே மனுஷி யாரென்றால் அது அன்னை மரியாள் தான். அன்னை மரியாள் தான் கன்னி கருவுற்று ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும், குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும், முடியுமா என்று வானதூதர்கள் வந்து அன்னை மரியிடம் கேட்கின்ற பொழுது அன்னை தயங்குகிறாள். இது எப்படி நடக்கும், நான் தான் கன்னி ஆயிற்றே என்று முதலில் அன்னை தயக்கம் காட்டுகிறார். ஆனாலும் கடவுளுடைய சித்தம் நிறைவேற வேண்டும், ஆண்டவருடைய ஆட்சி இந்த மண்ணுலகில் வர வேண்டும், மக்கள் மீட்பு பெற வேண்டும் என்கின்ற ஒரே எண்ணத்தோடு தன்னை முழுமையாக இழக்கின்றாள். தன்னை முழுமையாக இழந்து இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி அந்த கடவுளையே தன்னுடைய உதிரத்தில் தாங்குகிறாள் இந்த அன்னை மரியாள். எனவேதான் அவரை தலை சிறந்த ஒரு ஆலயம் என்று, கோவில் என்று நாம் போற்றுகின்றோம். அன்பானவர்களே, இந்த ஆலயத்தை சிறப்பாக பாதுகாத்தவர், இந்த ஆலயத்திற்கு நல்லதொரு பாதுகாவலாக இருந்தவர் தான் நாம் இன்று வணங்குகின்ற நம்முடைய பாசமிகு பாதுகாவலர் புனித சூசையப்பர். புனித சூசையப்பர் அன்பானவர்களே, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்று சொல்கின்றார்கள். ஆனால் யோசேப்பு விவிலியத்தில் பேசியது மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறது. நிறைய கனவுகளை காண்கிறார், சிந்தனை கொண்டவராக இருக்கின்றார். ஆனால் அவர் அதிகமாக பேசியதாக இல்லை. அன்பானவர்களே, எவ்வாறு ஆழ்கடலானது அமைதியாக இருக்குமோ, எவ்வாறு ஆழ்கடலானது அமைதியாக இருக்கும், அதுபோன்றுதான் அமைதியாக இருந்த ஒரு மனிதர் இந்த சூசையப்பர். விவிலியத்தை நாம் புரட்டுகின்ற பொழுது அங்கே நேர்மையாளர்கள் என்று ஒரு சிலரை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. யாரிடமெல்லாம் நேர்மையாளர் என்று சொல்லப்பட்டது என்று கேட்டால் உடனடியாக நம்முடைய பதில் வரும். யாரெல்லாம் நேர்மையாளர்கள் என்று சொல்கிறார்கள்? நேர்மையாளர் என்று விவிலியத்தில் யாரையெல்லாம் சொல்லப்படுகின்றது? ஒன்றாவதாக பழைய ஏற்பாட்டை நாம் புரட்டுகின்ற பொழுது யோபு என்கின்ற ஒரு மனிதர், அவர் ஒரு நேர்மையாளர். யோபு ஒரு நேர்மையாளர் என்று விவிலியத்திலே சொல்லப்படுகின்றது. இரண்டாவதாக புதிய ஏற்பாட்டில் வருகின்ற பொழுது நத்தனியேல், அவர் ஒரு நேர்மையாளர் என்று சொல்லப்படுகின்றது. அதே வேளையில் அன்பானவர்களே, நம்முடைய புனித சூசையப்பரை நேர்மையாளர் என்று சொல்லப்படுகின்றது. விவிலியத்தில் வாசிக்கின்றோம், சூசையப்பர் யோசேப்பு ஒரு நேர்மையாளர் என்று நாம் வாசிக்கின்றோம். நம் மத்தியிலே எளிதாக யாரையும் பார்த்து இவர் நல்லவர், இவர் ஒரு நல்ல மனிதர், நல்லதொரு மனுஷி என்று எளிதாக நாம் யாரையும் பார்த்து சொல்லிவிடுவது கிடையாது. சொல்வீங்களா? பிள்ளைத்தோப்பு பங்கில் அவர் ஒரு நேர்மையாளர், அவர் ஒரு நல்ல மனிதர் என்று யாரையாவது பார்த்து நாம் சொல்வோமா? யாரெல்லாம் சொல்வீங்க? அப்படி பக்கத்தில் இருக்கவங்க முகத்தை பாருங்க. சொல்ல மாட்டோம். நாம் யாரையும் பார்த்து எளிதாக நேர்மையாளர் என்று சொல்ல வேண்டும் என்றால் அதற்குரிய தகுதி நிச்சயமாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, அனைத்து தகுதியும் நம்முடைய புனிதருக்கு இருந்ததால் தான் அவரை நேர்மையாளர் என்று சொல்கிறோம். எனவே இந்த ஆலயமான அன்னை மரியாள், அதை பாதுகாத்து வளர்த்த புனித சூசையப்பருக்கும் பிறந்த குழந்தையானவர் இறைமகன் இயேசு கிறிஸ்து. இந்த குடும்பத்தில் எவ்வாறு இறைமகன் இயேசு கிறிஸ்துவை பேணி வளர்த்தார்கள், எவ்வாறு அந்த குழந்தையை பாதுகாத்தார்கள் என்பதுதான் இன்று நாம் பார்க்கின்ற இந்த மைய சிந்தனைக்கு பொருத்தமான ஒன்றாக இருக்கின்றது. அன்பானவர்களே, இருவரும் இறைமகன் இயேசுவை மிகுந்த பாசத்தோடு மிகுந்த கவனத்தோடு கவனிக்கின்றார்கள் என்பதைதான் நாம் பார்க்கின்றோம். லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம், அன்னை மரியாள் குழந்தை இயேசுவை பெற்றெடுக்கிறார். எங்கு? ஒரு மாட்டு தொழுவத்தில் அன்னை மரியாள் குழந்தை இயேசுவை பெற்றெடுக்கின்றார். அந்த இடத்தில் எங்குமே இடமில்லை,
எங்குமே இடமில்லை. ஆனால் ஒரு மாட்டுத் தொழுவத்தில் இடம் இருக்கிறது. அங்காவது இந்த குழந்தையை நல்ல முறையில் பாதுகாப்பாக பெற்றெடுக்க வேண்டும் என்கின்ற ஆவலோடு அன்பானவர்களே இந்த சூசையப்பரும் அன்னை மரியாளும் அந்த இறைமகன் இயேசுவுக்கு இந்த மண்ணகத்தில் உயிர் கொடுக்கின்றார்கள் என்பதை தான் நாம் லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரத்தில் 13வது வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். அன்பானவர்களே, இரண்டாவதாக மத்தேயு நற்செய்தி 2வது அதிகாரத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், ஏரோது அரசன் பிறந்த அனைத்து குழந்தைகளையும் கொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு தேடிக்கொண்டிருக்கிறான். காரணம், மெசியா வரக்கூடாது, தன்னை தாண்டி ஒரு அரசன் வரக்கூடாது என்கின்ற ஒரு எண்ணத்தோடு குழந்தைகளை கொல்ல வேண்டும், பிறந்த அனைத்து குழந்தைகளை கொல்ல வேண்டும் என்று தேடுகின்ற பொழுது அன்பானவர்களே, மிகுந்த அக்கறையோடு சூசையப்பரும் அன்னை மரியாளும் குழந்தை இயேசுவை தூக்கி கொண்டு எகிப்துக்கு ஓடியதாக சொல்லப்படுகின்றது. பல மைல் தூரம் பல மணி நேரங்கள் நடந்து எகிப்தை சென்று அடைகின்றார்கள். அன்பானவர்களே, காரணம் என்னவென்றால், எப்படியாவது இந்த குழந்தையை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஒரே ஆவல் தான். அன்பானவர்களே, மூன்றாவதாக இன்று நாம் வாசிக்க கேட்ட அந்த நற்செய்தி நாம் மிகவும் அதிகமாக கேட்ட ஒரு நற்செய்தி வாசகமாக இருக்கின்றது. நாம் அனைவரும் அறிந்த ஒன்றாக இருக்கின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விழாவிற்கு சென்ற பொழுது அங்கேயே தங்கி விடுகிறார். இங்கே குடும்பத்தோடு இருப்பார், உறவினர்களோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருப்பார் என்கின்ற எண்ணத்தோடு வீடு திரும்புகிறார்கள் அன்னை மரியாளும் சூசையப்பரும். ஆனால் இயேசு வரவில்லை, அங்கே தங்கிவிட்டார். இவரை தேடி செல்கிறார்கள். அங்கு செல்லுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கிருந்தவர்களோடு உரையாடி கொண்டிருந்ததாக இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். பொதுவாக இந்த வாசகத்தை கேட்கின்ற பொழுது நம் அனைவருக்கு நம்முடைய சிந்தனையில் வரக்கூடியது என்னவாக இருக்கும் என்றால், சிறு வயதில் நாம் எங்காவது தொலைந்து போயிருந்தால், சிறுவயதில் திருவிழாவுக்கு சென்ற பொழுதோ அல்லது திருமண விழாவிற்கு சென்ற பொழுதோ ஏதாவது நிகழ்ச்சிக்கு சென்ற பொழுதோ நாம் தொலைந்து போயிருந்தால் அந்த ஒரு எண்ணம் நிச்சயமாக வரும். குழந்தைகள் தொலைந்து விட்டால் எப்படி கண்டுபிடிப்பீங்க? திருவிழா கூட்டத்தில், வேளாங்கண்ணியில் பார்த்துருக்கீங்களா? சின்ன குழந்தைங்க தொலைஞ்சா என்ன செய்வாங்க? தொலைஞ்சு கிடச்சானா என்ன செய்வாங்க? இங்கே ஒரு குழந்தையானது அழுது கொண்டிருக்கிறது. இந்த குழந்தையானது பச்சை ட்ரௌசர் மஞ்சள் சட்டை போட்டிருக்கிறது. உடனடியாக பெற்றோர் வந்து அதை அழைத்து செல்லவும் என்று ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த பெற்றோர்கள் என்ன செய்வாங்க? ஆவலோடு ஓடி போய் அந்த குழந்தையை எடுத்து முத்தம் செய்வார். காரணம், சின்ன குழந்தை. இது பெரிய குழந்தையாக இருந்தால் என்ன செய்வீங்க? ஒரு பெரிய குழந்தையானது தொலைந்து விட்டது. அந்த குழந்தையை நீங்கள் தேடி அலைகிறீங்க. அப்படி தேடி போகும்போது அந்த பையன் என்ன செய்கிறான்? அங்கே இருக்கின்ற பெரியவர்களோடு கால் மேலே கால் போட்டு பேசிகிட்டு இருக்கிறான். என்ன பண்ணுவீங்க? போயிட்டு இப்படி சொல்வீங்களா? என் பிள்ளை இப்படி செஞ்ச, உன்னுடைய தந்தை நானும் உன்னை தேடிக்கொண்டிருந்தோமே என்று சொல்வீர்களா? என்ன செய்வீங்க? எங்களை போயிருந்தேன்னு சொல்லிட்டு காதை பிடிச்சி முறுக்கிட்டு காற்று பிடிச்சி ஒத்தாடி. இதுதான் இன்று நம் நடக்கக்கூடிய ஒன்று. ஆனால் அன்னை மரியாள் என்ன செய்கிறார் என்றால், பாசத்தோடு ஏன் இவ்வாறு செய்தாய், உன் தந்தையும் நானும் உன்னை தேடிக்கொண்டிருந்தோமே என்று அந்த அன்னை ஆனவள் கூறுகிறார். எனவே அன்பானவர்களே, குழந்தை இயேசுவை பராமரிப்பதில், பாதுகாப்பதில், அவரை வளர்த்தெடுப்பதில் சூசையப்பரும் அன்னை மரியாளும் தங்களை முழுமையாக கையளிக்கின்றார்கள். நல்லதொரு குழந்தையாக வளர்த்தெடுக்கின்றார்கள். அன்பானவர்களே, இதே வேளையில் இருவரும் ஒரு கடவுளுடைய பெற்றோர் என்பது தெரியும். ஆனால் சிறிதளவும் அவருடைய உள்ளத்தில் அல்லது தலையிலே தலைக்கணம் என்பது இருந்தது கிடையாது. நாங்கள் கடவுளுடைய பெற்றோர் என்கின்ற ஒரு தலைக்கணமானது துளி கூட இருந்தது கிடையாது. அன்பானவர்களே, அன்றாட நம்முடைய வாழ்வை நாம் எடுத்துக்கொள்வோம். எந்த அளவிற்கு நம்முடைய குழந்தைகளை நாம் பராமரிக்கின்றோம், பாதுகாக்கின்றோம் என்பதை சிறிது சிந்தித்து பார்ப்போம். உண்மையாகவே இன்று அனைத்து பெற்றோர்களும் தங்களுடைய குழந்தைகளை நன்றாக பராமரிக்கின்றோம். குழந்தைகள் என்ன கேட்டாலும் அதை நாம் எளிதாக வாங்கி கொடுத்து விடுகிறோம். என்னுடைய குழந்தைக்கு அலைபேசி வேண்டும், மொபைல் ஃபோன் வேண்டும், என்னுடைய குழந்தைக்கு நல்ல ஆடை வேண்டும், என்னுடைய குழந்தைக்கு நல்ல இருசக்கர வாகனம் வேண்டும், சைக்கிள் வேண்டும்
எது வேண்டுமானாலும் நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் தாராளமாக வாங்கி கொடுத்து விடுகிறோம் அன்பானவர்கள். நம்மிடம் இல்லை என்றாலும் கூட நாம் எளிதாக வாங்கி கொடுத்து விடுகிறோம். நிச்சயமாக என்னுடைய குழந்தையானது சிபிஎஸ்இ ஸ்கூலில் தான் படிக்க வேண்டும், வாகனம் ஏறி சென்றுதான் படிக்க வேண்டும், உள்ளூரில் இருக்கின்ற அந்த அரசாங்க பள்ளிக்கூடத்தில் என்னுடைய குழந்தை படிக்கக்கூடாது, என்னுடைய குழந்தை நுனிநாக்கில் ஆங்கிலம் பேசக்கூடிய குழந்தையாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் நம்மில் அதிகமாக இருக்கின்றது. பாராட்ட வேண்டியது அன்பானவர்களே. குழந்தைக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்து விடுகிறோம். ஆனால் உண்மையாகவே அந்த குழந்தைக்கு என்ன தேவை என்பதை அறியாத பெற்றோர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையாகவே அந்த குழந்தைக்கு என்ன தேவை என்பதை அறியாத பெற்றோர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பள்ளிக்கூடம் சென்று இந்த குழந்தையானது இல்லத்திற்கு திரும்பி வந்தவுடன் தானே அதற்கு உணவை அளித்துவிட்டு உடனடியாக டியூஷனுக்கு அனுப்பி வைத்து விடுகிறோம். பல நேரங்களில் பெற்றோர்கள் செய்கின்ற ஒரு பெரிய தவறு என்னவென்றால் அந்த குழந்தைகளோடு அமர்ந்து பேசாமல் இருப்பது. அன்பானவர்களே, குழந்தைகளுள் என்ன நடக்கிறது என்பதை தெரியாதவர்களாக இருக்கின்றோம். அந்த குழந்தைக்கு உண்மையில் என்ன தேவை என்பது தெரியாதவர்களாக இருக்கின்றோம். இவ்வாறு நாம் இருக்கின்ற பொழுது அந்த குழந்தைகள் பல சிக்கல்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கின்றது. நடந்த ஒரு நிகழ்வு, தந்தையும் தாயும் மருத்துவர்கள் அதிகமாக சம்பாதிக்கக்கூடியவர்கள். ஒரே ஒரு மகள் அந்த குழந்தையானது படித்து கொண்டிருக்கின்றது. இருவருக்கும் நேரம் இல்லை. மருத்துவர்கள்னா தெரியும், காலையும் மாலையும் தொடர்ந்து வேலை செய்யக்கூடியவர்களாக தான் நிச்சயமாக இருப்பார்கள். இருவருக்கும் நேரமில்லை இந்த குழந்தையை பராமரிப்பதற்கு, அதனோடு அமர்ந்து பேசுவதற்கு இவர்களுக்கு நேரமில்லை. அன்பானவர்களே, இந்த குழந்தையானது பள்ளிக்கு சென்று வருவது ஒரு ஆட்டோவில் தான். அந்த ஆட்டோ ஓட்டுநரோடு இந்த குழந்தை பேசுகின்றது. ஆட்டோ ஓட்டுநர் கேட்கின்ற ஒரே ஒரு கேள்வி என்னவென்றால், சாப்பிட்டியாமா, நல்லா இருக்கையா என்று இந்த குழந்தையோடு பேசுகின்ற பொழுது அந்த ஆட்டோ ஓட்டுநர் மீது அதிகமாக பாசம் கொண்டு இந்த குழந்தையானது அவரோடு சென்று விடுகின்றது. நடந்த ஒரு உண்மை. எவ்வளவோ சொத்து இருந்தது, கடைசியில் அந்த குழந்தையை தங்களோடு தக்க வைத்து கொள்ள முடியவில்லை. அன்பானவர்களே, இது போன்றுதான் நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு என்ன கொடுக்க வேண்டும், என்ன தர வேண்டும் என்பதை தெரியாதவர்களாக இருக்கின்றோம். குழந்தைகள் படிக்கின்ற நேரத்தில் தொலைபேசியை போட்டுக்கொண்டு, தொலைக்காட்சி பெட்டியை போட்டு நாம் சீரியல் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அலைபேசியை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அன்பானவர்களே, அன்று ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் என்னென்னா ஒரு அம்மா காய்கறிகளை விட்டுருக்காங்க. அந்த குழந்தையானது அருகாமையிலிருந்து விளையாடி கொண்டிருக்கின்றது. சிறிய குழந்தை அருகாமையிலிருந்து விளையாடி கொண்டிருக்கின்றது. இந்த தாயானவள் அந்த ஃபோனில் பேசிக்கொண்டே காய்கறிகளை வெட்டி கொண்டிருக்கின்றார். வெட்டி முடிந்தவுடன் அந்த காய்கறிகளை அந்த கிச்சனில் கொண்டு வைத்துவிட்டு மிச்சம் இருக்கின்ற காய்கறிகளை எடுத்து ஃப்ரிட்ஜில் வைப்பதற்கு பதிலாக யாரை தூக்கி ஃப்ரிட்ஜில் கொண்டு வச்சுருக்காங்க? இந்த அம்மா ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். அந்த ஃபோனில் பேசிட்டு அந்த குழந்தையை தூக்கி ஃப்ரிட்ஜில் கொண்டு வச்சு மூடிடுறாங்க. நான் இதை விளையாட்டு செஞ்சுருப்பாங்க. உண்மையாக நடந்தது. அந்த ஃப்ரிட்ஜில் வச்ச பிறகு அந்த குழந்தையை தேடவில்லை. குழந்தையினுடைய தந்தை வெளியிலிருந்து வருகிறார். இந்த அம்மாட்ட கேட்குறாங்க, ஏம்மா குழந்தை எங்கே? அப்பவும் இந்த அம்மா ஃபோனில் தான் பேசிகிட்டு இருக்கு. சொல்லுங்கன்னு சொல்லிட்டு யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஆனால் இந்த தந்தையானவர் தேடுகிறார். கடைசியில் அந்த ஃபோனை பிடுங்கி எடுத்துட்டு எங்கே குழந்தைன்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ இந்த அம்மா அழுது, குழந்தையை காணுமே என்று. கொஞ்சம் அமைதியாருன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உள்ளேந்து ஏதோ சத்தம் கேட்குது, அழுகை சத்தம். பார்த்தா ஃப்ரிட்ஜ்லேருந்து திறந்து அந்த தந்தையானவர் அந்த குழந்தையை எடுக்கின்றார். இதுதான் நாம் குழந்தைகளை பராமரிக்கின்ற, கவனிக்கின்ற ஒரு நிலையாக இருக்கின்றது. அன்பான நேரம் செலவழிக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகளோடு நாம் அதிகமான நேரத்தை செலவிடக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமே அன்றி மற்ற காரியங்களில் நாம் நம்முடைய நேரங்களை தேவையின்றி செலவழிக்க கூடாது. அன்பானவர்களே, நாம் செய்கின்ற இன்னொரு பெரிய தவறு என்னவென்றால், எனக்கு கிடைக்காதது அனைத்துமே என்னுடைய குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டும். நான் சிறு வயதில் அதிகமாக கஷ்டப்பட்டேன்,
எனக்கு சிறு வயதில் இதெல்லாம் கிடைக்கவில்லை, எனவே எனக்கு கிடைக்காத அனைத்துமே என்னுடைய குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆவல் அதிகமாக இருக்கின்றது. இதன் பொருட்டு நம்முடைய குழந்தைகள் மீது நாம் அதிகமாக பாசம் வைக்கின்றோம். இன்னைக்கு தெரியும், ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஒரு குழந்தை அல்லது 2 குழந்தைகள் தான். இவ்வாறு பாசம் செலுத்துகின்ற பொழுது அந்த குழந்தையை வளர விடாமல் நாம் தடுக்கின்றோம். அதிகமாக பாசம் செலுத்துகின்ற பொழுது அந்த குழந்தையை நாம் வளர விடாமல் தடுக்கின்றோம். எங்கே 2 சக்கர வாகனம் ஓட்டினால் என்னுடைய குழந்தையானது கீழே விழுந்து விடுமோ என்று அந்த குழந்தையை 2 சக்கர வாகனம் ஓட்ட அனுமதிப்பதில்லை. எத்தனை பேர் சைக்கிள் ஓட்ட தெரியும் சொல்லுங்க. யாருக்கெல்லாம் சைக்கிள் இன்னைக்கு தெரியும்? ரோட்டில் பெண் பிள்ளைங்க நீச்சல் பழக விடுவது கிடையாது. கடலுக்கோ அல்லது குளத்துக்கோ நீச்சல் பழக விடுவது கிடையாது. பொதுவாக நாம் வடக்கு போனா ஒன்று சொல்லுவாங்க, மீன் குஞ்சுக்கு நீச்சல் சொல்லியா தரணும், மீன் குஞ்சுக்கு நீச்சல் சொல்லியா தரணும், கடப்புறத்துக்காரனுக்கு நீச்சல் சொல்லியா தர வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஆனால் இன்று நம்முடைய குழந்தைகள் எத்தனை பேருக்கு நீச்சல் தெரியும்? 1-2 பேர் தான். ரொம்பவும் வருத்தம் தரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. அன்பானவர்களே, அது மட்டுமல்ல, நாம் பாசம் செலுத்துகிறோம் என்று அதிகமான பணத்தையும் கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை மோசமான காரியங்களில் ஈடுபட செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம். கேட்கின்ற பணத்தை விட அதிகமாக செலுத்தி, அன்பானவர்களே, இன்று அந்த குழந்தையானது குடிப்பழக்கத்திற்கு அல்லது போதை பழக்கத்திற்கு ஆளாகி கடைசியில் நம்முடைய கையிலே அந்த குழந்தை இல்லையே, என்னுடைய கட்டுப்பாட்டில் என்னுடைய குழந்தை இல்லையே என்று அழுது கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, அழுது கொண்டிருக்கின்றோம். நாம் ஒன்று அறிந்திருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்வார், இந்த எருசலேம் மகளிர் எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து அழுவார்கள். ஆண்டவரே, உமக்கு இந்த சிலுவை தேவையா என்று அழுகின்றார்கள். ஆனால் இயேசு என்ன சொல்கிறார் என்றால், எருசலேம் மகளிரை, எனக்காக நீங்கள் அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று இன்று அந்த நிலைதான் நடந்து கொண்டிருக்கின்றது. எத்தனையோ பெற்றோர்கள், ஃபாதர், இன்றைய பிள்ளை இப்படி இருக்கு என்று கண்ணீர் சிந்துகின்ற ஒரு நிலையை தான் இன்று நாம் பார்க்கின்றோம். எனவே அன்பானவர்களே, கவனம் தேவை. குழந்தை பராமரிப்பு என்பது மிகவும் இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றது. குடும்ப வாழ்வானது மிகவும் இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றது. அந்த குழந்தை பராமரிப்பானது, அந்த குடும்பமானது எவ்வாறு அந்த திருக்குடும்பம் வாழ்ந்ததோ, எவ்வாறு அன்னை மரியாளும் சூசேப்பரும் குழந்தை இயேசுவை பராமரித்து பாதுகாத்து நல்லதொரு குழந்தையாக இந்த சமுதாயத்திற்கு பாடுபடக்கூடிய உழைக்கின்ற ஒரு குழந்தையாக வளர்த்தெடுத்தார்களோ, அதுபோன்று நாமும் நம்முடைய குழந்தைகளை வளர்த்தெடுக்க வேண்டும். ஒருபோதும் அந்த குழந்தைகள் வழிதவறிவிட நாம் காரணமாக இருக்கக்கூடாது. அன்பானவர்களே, எனவே கனிவும் தேவை, கண்டிப்பும் தேவை என்கின்ற ஒரு நிலையானது நம்முடைய வாழ்வில் இருக்க வேண்டும். இன்று உங்களுடைய குழந்தையை நீங்கள் அடிக்கவில்லை என்றால் நாளை அவன் யாரிடமாவது அடி வாங்குவான். சின்ன வயசுல உங்க குழந்தைகளை நீங்கள் அடிக்கவில்லை என்றால் நாளை அவன் யாரிடமாவது அடி வாங்குவான். யார்கிட்ட அடி வாங்குவான்? யார்கிட்ட? போலீஸிடமிருந்து அடி வாங்குவான். எனவே கவனமாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, அருமையான ஒரு மைய சிந்தனை எடுத்து நாம் இன்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய குடும்பங்கள் அனைத்தும் கடவுளுக்கு அந்த ஒரு குடும்பமாக மாற வேண்டும். நம்முடைய பிள்ளைகளும் முன்மாதிரியான ஒரு பிள்ளைகளாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போன்று வளர வேண்டும். இந்த பொழுதும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ற குரலுக்கேற்றவாறு நம்முடைய பிள்ளைகளும் வளர்கின்ற ஆசிரியரை வேண்டி தொடர்ந்து இந்த மாலை ஆராதனையில் மன்றாடுவோம். ஆமென்.